الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه وكما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கணேசக்கும் மேன்மைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னுடைய திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். تجتنبوا كبائر ما تنهون عنه نكفر عنكم سيئاتكم وندخلكم مدخلا كريما. கண்ணியமானவர்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையிலே மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு அமல் என்று சொன்னால் அது பாவங்களை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு செயல். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் 24 மணி நேரமும் எல்லா நேரங்களிலும் தெளிவாக கவனமாக நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் என்று சொன்னால் அது பாவமான செயல்களை விட்டு நாம் தவிர்த்து வாழக்கூடிய ஒரு அமல், ஒரு செயல். இந்த விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்னஹு லகும் அதுவும் முபீன், ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவன் உங்களுடைய பகிரங்கமான விரோதி என்பதாக. அவனும் அல்லாஹ்விடத்திலே சத்தியம் செய்துவிட்டு வந்து விட்டான், நான் கடைசி நேரம் வரை அவனை வழிகெடுப்பேன் என்பதாக. என்னால் எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ, என்ன தந்திரங்களை பயன்படுத்த முடியுமோ அத்தனை திறமைகளையும் தந்திரங்களையும் பயன்படுத்தி இறுதி வரை நான் அவனை வழிகெடுத்து பாவங்களிலே முழுகடிக்க முழு முயற்சியை நான் எடுப்பேன் என்பதாக சத்தியம் செய்து வந்து விட்டான். ஆகையால் நாம் சிறிது கவனக்குறைவாக இருந்தாலே போதும், பாவமான செயல்களில் நாம் ஈடுபட்டு விடுவோம். என்று சொன்னால் நம்மை பாவத்திலே ஈடுபடுத்துவதற்காக வேண்டி முழு மூச்சாக ஒரு உழைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய விரோதி முழு மூச்சாக ஒரு உழைப்பு செய்து கொண்டிருக்கின்றான், முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். என்னும் பொழுது நாம் கவனக்குறைவாக இருப்பதே நம்முடைய பெரிய ஒரு நஷ்டத்துக்கு காரணமாகிவிடும். ஆகையால் தான் கூறப்பட்ட விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லா நேரங்களிலும் மிக தெளிவாக இருக்க வேண்டும். முழுமையான முறையிலே பாவங்களை விட்டு விலகி வாழ்வதற்காக வேண்டி
நாம் நடைமுறையிலே பார்க்கும் பொழுது பொதுவாக முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே சிறிது நாம் கவனம் செலுத்தும் பொழுது பார்க்கக்கூடிய நிலைமைகள் என்னவென்று சொன்னால், சில பாவங்களை, சில பெரிய பாவங்களை அதை முற்றிலுமாக பாவம் என்பதாக நினைக்கின்றார்கள், அதை வெறுக்கின்றார்கள், அதை விட்டு விலகி வாழ்கின்றார்கள். அதே போன்று மற்றும் சில பெரிய பெரிய பாவங்கள், அதையும் அல்லாஹ் குர்ஆனிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் தெளிவாக சொன்ன பாவங்களை, சில பெரிய பாவங்களை மனிதன் அறிந்து கொள்கின்றான், பாவம் என்று சொல்கின்றான், மனதால் அதை வெறுக்கவும் செய்கின்றான், ஆனால் அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றான், அதை விட்டு விடுவதில்லை. இது இரண்டாவது தரம். அடுத்த ஒரு தரம் இருக்கின்றது, அது பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு தன்மை. சில பாவமான விஷயங்கள் இருக்கின்றன, அதை மனிதன் எந்த அளவுக்கு செயல்படுத்துகின்றார் என்று சொன்னால், அந்த செயல்படுத்துவதின் காரணமாக அதுவும் ஹராமாக்கப்பட்ட விஷயம், தெளிவாக அது ஹராம் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக்கப்பட்ட விஷயம் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு செயல்முறையிலே கொண்டு வரப்பட்டு விட்டது என்று சொன்னால், அதை பாவம் என்று நினைப்பதும் இல்லை, அதை விட்டு விலகி வாழ வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்தில் வருவதும் இல்லை. அல்லாஹ் அப்படிப்பட்ட செயல்களை கொண்டு நம்மையும் இந்த உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமானவர்களே, குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம், அல்லாஹ் தபாரக் வ தஆலா பெரிய பாவங்களை தௌபா செய்யாமல் மன்னிப்பதில்லை என்பதாக, தௌபா செய்வதற்காக வேண்டி முதல் நிபந்தனை மனிதன் அதை தவறு என்பதாக உணர வேண்டும். நான் சொன்ன மூன்றாவது தரத்தில் அந்த உணர்வும் இல்லை, தௌபா செய்ய வாய்ப்பும் இல்லை. இரண்டாவது, தவறு என்று உணர்ந்து அதை விடுவதற்காக வேண்டி மனதால் எண்ண வேண்டும். இரண்டாவது தரம், தப்புன்னு தெரியுது, ஆனா அதை செஞ்சுட்டு இருக்காங்க, செயல்முறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தப்புன்னு தெரிஞ்சு செய்யறாங்க. முதல் தரம், அது யாரும் செய்யறதில்லை. பொதுவா யாரோ ஒருத்தர் செய்வாங்க, தவிர பொதுவாக அதை ஹராம் என்றும் நினைக்கின்றார்கள், உள்ளத்தால் வெறுக்கின்றார்கள், அந்த பாவ செயலை செய்வதும் இல்லை. பன்றி இறைச்சி இருக்கின்றது, பொதுவாக முஸ்லிம்கள் அதை வெறுப்பார்கள், அதை உண்ணவும் மாட்டார்கள், அதற்கு நெருக்கத்திலே செல்லவும் மாட்டார்கள். அடுத்தது மது அருந்துவது, அது தப்புன்னு தெரிஞ்சு சில நபர்கள் அதிலே மூழ்கி இருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள், அமல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான உதாரணங்கள், சில எடுத்துக்காட்டுக்காக வேண்டி. மூன்றாவது, இன்ட்ரெஸ்ட், லோன் எடுக்கிறது, வட்டிக்கு வாங்குறது, இது தப்புன்னு நினைக்கிறதே இல்லை, பொதுவா நார்மல் ஆயிருக்கு. நம்ம தேவையில்லைன்னு சொன்னா கால் பண்ணி கேட்பாங்க, வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய முஸ்லிமான சோதரர்கள் மத்தியிலும் பேச்சு வழக்கில் அதை சாதாரணமாக நினைத்து சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஏதோ உதவி செய்யற மாதிரி, வீடு கட்டுறதுக்கு லோனு, படிக்கிறதுக்கு லோனு, வியாபாரம் செய்யறதுக்கு லோனு, முதல்ல லோன் அலைஞ்சு கொடுப்பாங்க, கொடுத்த பிறகு நம்மள லோன் அலைய விடுவாங்க. அதுக்குதான் அதுக்கு பேர் லோன் வச்சிருக்காங்க போல இருக்கு. அல்லாஹ் அப்படிப்பட்ட லோனங்களை விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க. நம் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் எல்லா விதமான லோன்களை விட்டு நாம் பாதுகாப்பு அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுதான் பரக்கத்து இருக்குது. அல்லாஹ் அதில்தான் வெற்றியை கொடுப்பான். பாவமான செயல்களோடு
நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை நாம் எதிர்பார்க்க முடியாது. நிர்பந்தத்திலே கால் வைக்கின்றோம் என்றுதான் சொல்கின்றோம். ஆனால் நம்ம உள்ளத்துக்கு தெரியும் அது உண்மை நிர்பந்தமா இல்லையான்ட்டு. எப்படி நாம் பன்றி இறைச்சியை வெறுக்கின்றோமோ அதை போன்று அதை நாம் வெறுக்கின்றோமே, ஆனால் உள்ளத்தால் அந்த செயலை வெறுப்பு அந்த உள்ளத்தில் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா அந்த நோய் இல்லாமல் பல வழிகளை திறந்து வைப்பான். அல்லாஹ் திறந்து வைக்கக்கூடிய வல்லமை உள்ளவன், திறமை உள்ளவன், சக்தியாளன். இதெல்லாம் பெரிய பாவங்கள்ல சேரும். இந்த பெரிய பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்ய வேண்டும். தௌபா என்றால் இதற்கு முன்னர் நான் சொல்லியிருக்கின்றேன், அந்த செயலை செய்யக்கூடிய பாவமான செயலை விட்டுவிட வேண்டும். இதற்கு பிறகு நாம் செய்ய மாட்டோம் என்பதாக உறுதி எடுக்க வேண்டும். மூன்றாவதாக செய்த தவறை அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்றாடி அழுது அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்து விடுகின்றான். இதற்கு பேரு தௌபா. இந்த பெரிய பாவங்கள் சொல்லும் பொழுது இதுல மனிதனுடைய ஏதோ ஒரு கட்டத்தில் அவன் தௌபா செய்ய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த பாவங்களை விட்டு மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் சிறிய சிறிய பாவங்கள் இருக்குது, அது பொதுவாக நார்மல் ஆயிடுச்சு. அது யாரும் தப்பென்பதாக நினைப்பதும் இல்லை, தௌபா செய்ய வேண்டும் என்பதை சிந்தனையில் கொண்டு வருவதும் இல்லை. அந்த சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயம், அந்த பாவங்கள் செய்து 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 என்ன ஆயிரும் சொன்னா உள்ளமே கருத்து போயிடும் சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு தொழுகிறது. ஃபஜ்ருடைய தொழுகை ஜமாத்தோடு பள்ளியில தொழுகிறது மிகவும் உயர்ந்த தன்மை. ஹதீஸிலே சொல்லப்பட்ட விஷயம், யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு பள்ளியில தொழுகின்றாரோ அவருக்கு பாதி இரவு இபாதத்து செய்த நன்மை கிடைக்கும். அல்லாஹ் அக்பர். நாம் ஏசி போட்டு பெட்ரூம்ல அழகாக நிம்மதியாக தூங்கிட்டு வந்திருக்கோம். நிம்மதியான தூக்கத்தில் நாம் இரவை கழித்திருக்கின்றோம். ஆனால் ஃபஜ்ர் பாங்கு சொன்ன உடனே எழும்பி ஒழு செய்து ஜமாத்தோடு தொழும் பொழுது அல்லாஹ் தபாரக வ தஆலா பாதி இரவு இபாதத்தை செய்த நன்மை நமக்கு தர காத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான செயலை அசால்ட்டாக சரி முதல்ல வாங்க சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் போகலாம், சைத்தாதான் சொல்லுவான். தொழுவுக்கு போவேனான்னு சொல்ல மாட்டான். சொன்னா அவன் சைத்தான விளங்கிடுவோம். சைத்தான் விளையாட்டு காட்டுறான், அவன் பேச கேட்க கூடாது அப்படி விளங்கிடும் சொல்ல அவனா சொல்லுவான். இப்பதான் வாங்க சொல்லி இருக்கிறாங்க, நீ போகலாம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு காக்க வச்சு என்ன செய்வான், முதல்ல ஜமாத்துடைய தொழுகை நோத்துவான். லேட்டா எழுந்திருக்கிறது. இப்ப எழுந்திருச்சா பள்ளிக்கு போயிடுவோம், பார்த்தானே இருக்கும். முதல் நாள் பள்ளிக்கு வந்துடுவோம், ஆனா ஜமா தொழுகை கிடைக்காது, தனியா தொழுவோம். அடுத்த நாள் அதே நேரத்துல முடி போறோம். இப்ப பள்ளிக்கு போனாலும் ஜமாத்து கிடைக்க போறது இல்லை. சரி, நம்ம பள்ளிக்கு போயிட்டு வந்துட்டு நிறைய தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, வீட்லயே தொழுது தூங்கிடுவோம். தொழுகதான கடமை. பெண்ணாயிருச்சு ஒரு சின்ன பாவமான செயல். ஜமாத்துன்றது பாவமா? ஆமா, பாவம் தான். நன்மையான காரியங்களை செய்யாமல் விடுவதும் ஒரு பாவம் தான். அந்த சின்ன பாவம் அது. அத என்ன அசால்ட்டுத்தனமாக விடுபட்ட காரணத்தினால அது மனிதனை எதுவரை இழுத்து வந்துருச்சு. முதல்ல ஜமாத்து விட்டாங்க, அடுத்தது பள்ளிவாசலை விட்டாங்க, அதுக்கு அடுத்த நாள் அந்த நேரத்திலே முழிப்பே வராது, அடுத்த நாள் கவா வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இதெல்லாம் ஆயிடுச்சு, மனிதனை ஒரு பெரிய பாவத்திலே கொண்டு போய் தொலைச்சிருக்கு. சிறிய பாவத்தை சிறிய பாவம் என்பதாக நினைக்கிறது, அது பெரிய பாவத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். கண்ணியமானவர்களே, பாவம் என்று சொன்னாலே அதை விட்டுவிட வேண்டும் என்பதாக தான் மனதிற்குள் வர வேண்டும். சிறிய பாவம் தானே வந்துருச்சுனாலே
அந்த பாவத்தின் மீது அசால்ட்டுத்தனம் வந்துவிடும். அதன் காரணமாக அதன் பக்கம் நாம் கவனம் செலுத்த மாட்டோம். அது நம்மை கொண்டு போய் பெரிய பாவத்திலே விட்டுவிடும். அதே போல்தான் கடன் வாங்குறது. முதல்ல கடன் வாங்குறதுன்னு நினைக்கிறது, அட கடன் தானே வாங்குறோம், கைமாத்து தானே வாங்குறோம், நம்ம வாங்குறோம் திரும்ப கொடுத்துட போறோம். அந்த பழத்தை என்ன பண்ணுது, ஆரம்பத்தில் ஒண்ணுமே தெரியறது இல்லை, சரி வாங்கிட்டோம் கொடுத்துட்டோம். தேவை என்று வரும் பொழுது நம்முடைய கவனம் நாம் யாருக்காக வேண்டி தொழுகின்றோமோ, யாருக்காக வேண்டி நோன்பு வைக்கின்றோமோ, யாருக்காக வேண்டி நாம் தான தர்மங்களை செய்கின்றோமோ அந்த ரப்பின் பக்கம் நம்முடைய கவனம் செல்கின்றதா இல்லையா? தேவைன்னு வரும் பொழுது நம்முடைய கவனம் அல்லாஹ்வின் பக்கம் செல்லும் பொழுது அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் உதவி செய்கின்றான். நாம் எப்படி நினைக்கின்றோமோ அப்படி அல்லாஹ் உதவி செய்கின்றான். நாம் தேவைன்னு வரும் பொழுது யாருக்கிட்ட கடன் வாங்கலான்ட்டு சிந்தனையில கொண்டு வரும். அதனால என்ன செய்யற அல்லாஹ் அவர்களை விட்டு விடுறான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படியே செஞ்சுட்டு போங்க. கடன் தான் வாங்கினாங்க, அந்த கடன் போக போக என்ன ஆகுது, எல்லாரும் சும்மா கடன் கொடுத்துட்டே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்போம்னு சொல்லுவாங்க. இவர் வாங்கி பழகிட்டாரு, எப்படியாச்சும் வாங்கிடுவோம் சொல்லி அதையும் வாங்கிடுவார். கண்ணியமானவர்களே, ஆகையால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல்பாடு எல்லா நேரங்களிலும் பாவங்களை விட்டு முழுமையான முறையிலே விலகி வாழ வேண்டும். ஒன்று பாவமான செயல்கள், அல்லாஹ்வால் ஹராமாக்கப்பட்ட செயல்களை செய்வது ஹராம். அதே போன்று அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட செயல்களை விடுவதும் ஹராம். அல்லாஹ் தபாரக வ தஆலா எதையெல்லாம் கடமையாக்கியிருக்கின்றானோ, நோன்பு இருக்குது, ஜகாத் இருக்குது, ஹஜ் இருக்குது, இந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் கடமையான பிறகு அந்த ஹஜ்ஜை செய்யாமல் இருப்பதும் ஹராம். பாவமான செயல்கள், ஹராமாக்கப்பட்ட செயல்கள் செய்வது எப்படி ஹராமோ அதே போன்று பரலாக்கப்பட்ட கடமையாக்கப்பட்ட செயல்களை செய்யாமல் இருப்பதும் ஹராமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா நமக்கு ஒரு அழகான வாழ்க்கையை தந்திருக்கின்றான். இந்த வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு அன்பளிப்பாக இருக்கின்றது, பொக்கிஷமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மிக குறைந்த கால வாழ்க்கைதான். நீண்ட கால வாழ்க்கை சொர்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த குறைந்த கால வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுடைய கட்டளையோடு வாழ்வோமேயானால், அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கின்றானோ அந்த விஷயங்களை செய்து வாழ்வோமேயானால், எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் தவிர்ந்து வாழ சொல்லியிருக்கின்றானோ அத்தனை விஷயங்களையும் விட்டு நாம் தவிர்ந்து வாழ்வோமேயானால், அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த குறுகிய கால வாழ்க்கையை செழிப்பாக்குவான். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்கின்றது, இந்த வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக்குவான். மௌத்துக்கு பிறகு நீண்ட கால வாழ்க்கையில் சொர்க்கத்திலான பெரிய அந்தஸ்தை தருவான். நமக்கு தீனிலும் இஸ்லாத்திலும் சொல்லப்பட்ட விஷயங்கள், பெரிய பாவங்கள் என்பது தௌபா செய்யாமல் மன்னிக்கப்படுவதில்லை. அதனோடு சேர்ந்து 4 அமலின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. முதல் அமல் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வருகின்றார், அவர் குஃப்ரில் இருந்து இஸ்லாத்துக்கு வருகின்றார், அவர் முஸ்லிம் ஆகின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னால், அல்லாஹ் தபாரக வ தஆலா அவர் குஃப்ருடைய நிலையிலே அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வருகின்றார் என்று சொன்னால், அவர் அன்று பிறந்த குழந்தையை போன்று அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன.
தெளிவான ஹதீஸுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், நான் பல கொலைகளை செய்திருக்கின்றேன், பல விபச்சாரங்களை செய்திருக்கின்றேன், எனக்கு இஸ்லாத்தில் மன்னிப்பிருக்கின்றதா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், நீங்கள் செய்த அனைத்து பாவங்களும் உங்களுக்கு மன்னிக்கப்படும் என்பதாக சொல்ல கூறியவுடன் அவர் உடனே இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. இன்னொன்று ஹிஜ்ரத் செய்வது. ஹிஜ்ரத்தை செய்வதன் மூலமாக பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன. எந்த ஹிஜ்ரத்? மக்காவாசிகள் மதீனாவுக்காக வேண்டி செய்தார்கள் அந்த ஹிஜ்ரத். அது எப்படிப்பட்ட ஹிஜ்ரத்? தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளையும் சொத்துக்களையும் வியாபார ரீதியாக இருக்கக்கூடிய துறைகளையும் அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி, தன்னுடைய ஈமானுக்காக வேண்டி அனைத்தையும் விட்டு, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய குடும்பத்தார்களையும், மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னா கணவரையும், குழந்தைகள் இஸ்லாத்துக்கு வரலையா அவங்களை விட்டுட்டு போறாங்க. கணவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு, மனைவியும் குழந்தைகளும் இஸ்லாத்துல வரலையா எல்லாரையும் விட்டுட்டு போறாங்க. மனைவியும் கணவரும் இஸ்லாத்துல வந்தாங்க, குழந்தைகள் வரலையா அவங்களை விட்டுட்டு போறாங்க. சில நேரத்தில் குழந்தைகள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள், பெற்றோர்கள் வரவில்லை, அவர்களை விட்டுட்டு செல்கின்றார்கள். வாயால் சொல்வதற்கு ரொம்ப லேசு. அந்த நிகழ்ச்சியை, அந்த நிலைமையை நம் கண்முன் கொண்டு வந்து பாருங்கள். அதனால்தான் சொல்லப்பட்டது, ஹிஜ்ரத் இருக்கின்றதே அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. ஹிஜ்ரத்தில் செய்வதன் மூலமாக எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான். மூன்றாவது ஹாஜி, ஹஜ் செய்வதன் மூலமாக. அல்லாஹு அக்பர். ஹஜ் எத்தனை செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், பல கோடிகளுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கின்றார்கள். நாடியவர்கள் மட்டும்தான் ஹஜ் செய்ய முடியும். அல்லாஹ் நாடணும், நாம் அல்லாஹ் கிட்ட வேண்டி கேட்கணும். ஹாஜி சரியான முறையிலே ஹலாலான சம்பாதியத்தோடு அவருடைய பணம் ஹலாலா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தொகையை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் ஹஜ்ஜுடைய நேரத்திலே அமல் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதோ அனைத்து ஒழுக்கங்களையும் பேணுதலாக அவர் ஹஜ் செய்கின்றார் என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹாஜியுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான். ஹஜ்ஜின் மூலமாக ஹாஜியுடைய அனைத்து பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கின்றான். அவர் ஹஜ்ஜுக்கு முன்பதாக எந்த பாவம் செய்திருந்தாலும் அது ஹஜ்ஜுக்கு பிறகு அதை சுட்டிக்காட்டி அவருடைய உள்ளத்தை நோவடிக்கக் கூடாது. ஏன்னு சொன்னால் அவர் ஹஜ் செய்துவிட்டு வந்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காக வேண்டியே அவருக்கு ஹஜ் செய்யக்கூடிய தௌஃபீக் எல்லாம் தந்திருக்கின்றான். ஆகையால் ஒரு ஹாஜியை நீங்கள் குறை கூறக்கூடாது. ஹஜ் செய்வது பெரிய வாக்கியம். அல்லாஹ் ஹஜ் செய்ய தௌஃபீக்கை தந்துவிட்டான் சொன்னால் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. நான்காவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை பெறக்கூடியவர்கள். பெரிய பெரிய பாவம் செய்தார், தௌபா செய்யவே இல்லை, அதே நிலையிலே அவர் மௌத்தாகின்றார், அதே நிலையில் அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றது. நாளை மறுமை நாளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஏதோ ஒரு அமலின் காரணமாக அவருக்காக வேண்டி சிபாரிசு செய்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசின் காரணமாக அல்லாஹ் தபாரக வ தஆலா நரகம் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நபருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருகின்றான். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையிலே அவர் சொர்க்கம் செல்கின்றார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா பாவங்களை எல்லாம் விட்டு விலகக்கூடிய வாழ்க்கை நமக்கு தருவானாக. பாவங்களை விட்டு பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. பாவமான நிலையிலே சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது. நம்மை பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துடைய சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்க புரிவானாக.
வாஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்